திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக சுகாதார நிறுவனம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. உலக நாடுகளில் சில நாடுகள் வறுமையிலும் மட்டுமல்ல வளர்ந்து வரும் நாடுகளாக இருக்கிற சூழ்நிலையில் அவைகளுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதும் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு தேவையான சுகாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொது சுகாதார சேவைகளை சர்வதேச அளவில் வழங்குவதும் உலக சுகாதார நிறுவனத்தின் முக்கிய பங்காக இருக்கிறது. தற்போது 70 நாடுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிற இந்த உலக சுகாதார அமைப்பினுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த 70 நாடுகளுக்கு மேலாக செய்யப்படுகிற மருத்துவ சேவைகளானது பாதிக்கப்படுகிற சூழலில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அதனுடைய இயக்குனர் டெட்ரோஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகளாவிய அளவிலே ஒரு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையில் உலக சுகாதார நிறுவனம் மாட்டி இருப்பதாக வெளிவந்த தகவல்களில் அது துல்லியமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு அதிக உதவியாக இருந்த அமெரிக்கா தேசமானது தற்போது அந்த ஐக்கிய நாடுகளுடைய அந்த குறிப்பிட்ட ஒத்துழைப்பிலிருந்து, அதாவது சுகாதார நிறுவனத்துக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒத்துழைப்பிலிருந்து அது வெளியேறி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதுவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை உலக சுகாதார நிறுவனத்துக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே சீனாவினுடைய உதவியை நாட வேண்டும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது இருக்கிற இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுமார் $600 மில்லியன் நிதி பற்றாக்குறை இருப்பதாக அதன் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த 2 ஆண்டுகளில் 21% நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகரித்து வரும் இந்த நிதி பற்றாக்குறை நிமித்தமாக இதனுடைய பணியாளர்கள் மற்றும் துறைகளை பாதிக்கு பாதியாக குறைக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது நிமித்தமாக தொடர்ந்து 70 நாடுகளுக்கு வழங்கி வந்த மருத்துவ சேவைகள் ஒருவேளை முடக்கப்படும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 70 நாடுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிற இந்த சுகாதார நிறுவனம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மட்டுமல்ல, இதனுடைய தலைநகர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் தான் இதனுடைய தலைநகரம் இருக்கிறது. அதற்காக நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். இதனுடைய இயக்குனர் டெட்ராஸ் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து இதனுடைய சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க, இதற்கு தொடர்ந்து பல நாடுகள் உதவியாக முன்வர, தொடர்ந்து இதனுடைய சேவைகள் முடக்கப்படாதிருக்க, உலக சுகாதார நிறுவனத்திற்காக அதனுடைய எல்லா சேவைகளும் பாதுகாப்புடன் தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை தர, உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பும் அதற்கு கொடுக்கப்பட கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக சுகாதார நிறுவனமானது தற்போது மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையிலே சிக்கியிருக்கிறது என்றும் அதனால் 70 நாடுகளுக்கு அது வழங்கி வந்த மருத்துவ சேவைகள் முடக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இது நிமித்தமாக எத்தனையோ ஏழை நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த மகப்பேறு சேவைகள், இன்னும் மருத்துவ வசதிகள், மருத்துவ உதவிகள் இதெல்லாம் நிறுத்தப்படும் பொழுது அந்தந்த நாடுகள் பாதிக்கப்படும் என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் வழங்கப்பட்டு வந்த
சேவை அதனுடைய நிதி பற்றாக்குறை நிமித்தமாக எந்த விதத்திலும் முடக்கப்படாதபடி, அது நிமித்தம் உலக அளவிலே மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படாதிருக்க, அது நிமித்தமாக மக்கள் ஆபத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிற செய்தியை எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனத்திற்கு ஆண்டவரே பிற நாடுகள் கை கொடுத்து ஒத்துழைப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரம் கூட இருந்து இதனுடைய இயக்குனர் டெட்ராஸ் அவர்களை நீர் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு பணி செய்கிறவர்களை உடைய கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். 70 நாடுகளுக்கு வழங்கப்படுகிற சேவைகளை உங்கள் கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் இது பாதிக்கப்படாமல் இருக்க ஞானத்தோடு முடிவெடுக்க அதன் இயக்குனருக்கும் பணியாளர்களுக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தலைநகர் ஜெனிவாவில் இருக்கிற அதனுடைய தலைமையகத்தை உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதனுடைய சேவைகள் எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே, தேவையான தேசங்களுக்கும் வழங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.